சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன தரிசன விழாவை முன்னிட்டு தேரோட்ட திருவிழா நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் பிரசன்னா விவரம் என்ன? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? எவ்வளவு மக்கள் வரக்கூடும் அப்படின்னு தற்போது வரைக்கும் கணிக்கப்பட்டிருக்கு? அதாவது சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சன தரிசன விழாவை முன்னிட்டு தேரோட்ட திருவிழா தற்போது மிக விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அது நேரடி காட்சிகள் தான் தற்போது நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதாவது சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆணி மாதம் ஆணி திருமஞ்சன தரிசன விழாவும் மார்கழி மாதம் ஆர்த்ரா தரிசன விழாவும் வெகு விமர்சையாக நடைபெறுவதாகத்தான். இந்த இரண்டு திருவிழாக்களையும் கோவில் கருவறையிலிருந்து மூலவரே வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பது சிறப்பு வாய்ந்ததாகும். இத்தகைய சிறப்புமிக்க ஆணி திருமஞ்சன தரிசன விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து தினந்தோறும் பஞ்சமூர்த்திகள் வீதி விழாவும் நடைபெற்றது. விழாவின் 9வது நாள் நிகழ்வாக தேரோட்ட திருவிழா இன்று வெகு விமர்சையாக தொடங்கியுள்ளது. தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு நடராஜர் கோவில் ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து நடராஜர் சிவகாம சுந்தரி, முருகர், விநாயகர், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட 5 சுவாமிகள் தனித்தனி தேர்களில் இருந்திருந்தாங்க. தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் 4 மாட வீதியிலும் சுற்றி வர இருக்குது. தற்போது சுற்றி வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாட வீதியிலும் தேருக்கு முன்பு பக்தர்கள் கோலமிட்டும் நடராஜரை மனமுறையும் தரிசனம் செய்து வந்துட்டு இருக்காங்க. சிவநடனம் ஆடி தங்களது பக்தியையும் வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. தேர் 4 வீதிகளையும் உள்ள வந்த பிறகு மாலை நிலை வந்தடையும். அதை தொடர்ந்து தேரில் இருந்து நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட சாமிகள் கீழே இறக்கப்பட்டு கோயில் ஆயிரங்கால் மண்டபத்துல கொண்டு செல்லப்பட்டு அங்கு உள்ள ரகசிய அறையில் வைக்கப்படுவாங்க. அதனை தொடர்ந்து அங்கு ரகசிய பூஜைகள் செய்யப்பட்டு நாளை மதியம் 2 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள ஆணி திருமஞ்சன தரிசனம் நடைபெற இருக்கு. இந்த தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு போக்குவரத்து போலீசார் சிதம்பரம் நகருக்குள் வரும் அனைத்து போக்குவரத்தையும் வழித்தடங்களா மாற்றி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ஜெயப்பிரியா, தகவலுக்கு நன்றி பிரசன்னா.